ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, நீங்க நம்ம பார்க்க போறது வந்து கீதா, பகவத்கீதா உண்மை அறிவியல், அத்தியாயம் 6, தியான யோகா. எத்தனாவது வசனம் பார்க்கணும்? 41. 41. ஓகே, என்ன நடக்குது? போன வாரம் என்ன பார்த்தோம்? அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டான் பிரபு. அதான், என்ன கேள்வி கேட்டாரு? பக்தனி இல்லாம கிரகஸ்தான் ஒரு முழுமையான ஒரு நிலை இல்லாட்டி அவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டாரு. அதாவது சிதறிய மேகங்கள் போல அப்படி ஏதோ சொன்னாரு. அர்ஜுனா என்ன கேக்குறாரு? நிலை என்ன? 37 என்ன கேக்குறாரு? அர்ஜுனன் வினாவினான், கிருஷ்ணா தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றி அடையாத ஆன்மீகியின் கதி என்ன? அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தன்னுணர்வு பாதையின் நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு, ஓகே, பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன், அதாவது ஆன்மீக பாதையை முழுமையடையாமல் தேர்ச்சி பெற விடாமல் கைவிட்டால் அவனின் கதி என்ன? கதி என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தராரு. பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கி அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றி அடையாமல் பௌதிகத்திலும் வெற்றி அடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஆன்மீக வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? பௌதிக வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? பௌதிக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பௌதிகத்தில் இருக்கும் பொழுது அவனோட குறிக்கோள் என்ன? வாழ்க்கையின் லட்சியம் என்ன? யாருன்னா விடை சொல்ல போனீங்க. பௌதிக வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஹரே கிருஷ்ண பிரபு, பக்தி தொண்டு செய்வது பௌதிக வாழ்க்கையில இல்ல, சாரி ஆன்மீக வாழ்க்கை, சாரி பக்தி, சாரி பிரபு. இப்ப வந்து பௌதிக வாழ்க்கை அப்படின்னா அதோட லட்சியம் என்ன? பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணம் என்ன? மனப்பக்குவம் என்ன? லட்சியம் என்ன? என்ஜாய் பண்றது. ஆசை. என்ஜாய்னா வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு எதை வேணுமானாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பக்குவம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் நம்ம சந்தோஷமா இருக்குதானே பிரபு பாக்குறோம். கரெக்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? அப்போ பௌதிக வாழ்க்கையில நம்ம வந்து மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. லைக் வீடு வாங்கணும், எதுக்காண்டி வீடு வாங்கணும்? நிறைய சம்பாதிக்கணும். எதுக்காண்டி சம்பாதிக்கணும்? அப்படி சம்பாதிச்சா என்ன சொல்றது, ஏன்னா நினைச்சது பண்ணலாம், என்ன சொல்றது,
என்ன சொல்றதுன்னா என் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுதான். அதுதான் என்ன வேணா பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்க. போயிட்டு என்ன சொல்றது, ட்ரக்ஸ் அடிக்கலாம், மீட் ஈட்டிங்க, அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். புலனின்பங்களும் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், புலனின்பங்களும் பண்ணலாம். ஓகே, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், கரெக்ட். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே. பௌதிக 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 உலகத்தில் இன்பம் உண்டா இல்லையா, ஆனந்தம் உண்டா இல்லையா அப்படின்னா உண்டு. பௌதிக உலகத்தில் இன்பம் உண்டு, பௌதிக உலகத்தில் ஆனந்தம் உண்டு. ஆனா புராணங்களில் அதை எதற்கு ஒப்பிடுறார்கள் அப்படின்னா, இப்போ ஒரு ஹரிகிருஷ்ணா, ராம் பிரபு சொல்லுங்க பிரபு. கேள்வி வச்சிருக்கீங்களா? ஓகே. சோ இப்போ வந்து அந்த இன்பம், அதாவது வந்து பௌதிக உலகத்தில் இன்பம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டு. ஆனா அது எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு வறண்ட பாலைவனத்தில் நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு தண்ணி தாகம் பயங்கரமா இருக்கும். அந்த சமயத்துல ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஆனா பத்தாது. ஒரே ஒரு சொட்டு தண்ணி வந்து நம்ம நாக்குல விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். வறண்ட பாலிலையில நீங்க நடந்து இருக்கீங்க. அப்ப வந்து ஒரு சொட்டு தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான இன்பம் தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கு. ஆனா பத்தல. இருக்கு, ஆனா ரொம்ப கம்மி. எதிர்பார்ப்போ அதிகம். எதிர்பார்ப்போ அதிகம். இமேஜின், அதாவது வந்து நம்மளோட கற்பனையும் அதிகம். ஆனா வந்து நடைமுறையா ரியாலிட்டி பார்த்தோம்னா ரொம்ப 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 கம்மி. ரொம்ப சின்னது, ரொம்ப கம்மி. அதுதான் வந்து பௌதிகத்தோட இன்பம். ஆன்மீகத்திலும் இன்பத்தை தேடுகிறோம். இது வந்து இன்பம், அந்த சந்தோஷம், இன்பம் வந்து ரிலேட்டிவ். இந்த பௌதிக உலகத்துல வந்து ரிலேட்டிவ். ஒரு மனிதன் வந்து சந்தோஷமா இருந்தா இன்னொரு மனிதன் வந்து துக்கமா இருக்க வேண்டிய மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. சோ ஆன்மீகத்தினோட சந்தோஷம், ஆன்மீகத்தோட இன்பம் பாத்தீங்கன்னா அது ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம். நிரந்தரமான சந்தோஷம். சோ இங்க வந்து என்ன கேக்குறாருன்னா, அர்ஜுனர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப வந்து ஆன்மீக சந்தோஷத்துக்காக பௌதீக சந்தோஷத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் நான் முழுமை அடையவில்லை என்றால் என்னோட கதி என்ன? நான் வந்து அந்த சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவாயா? ஒரு பெரிய மேகம் இருக்கு, அப்படி இன்னொரு மேகம் இருக்கு, 2 மேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றாங்க, 2 மேகம் இருக்கு. இப்ப இந்த மேகத்துல இருந்து ஒரு சின்ன மேகம் பிரிஞ்சு இன்னொரு மேகம் போகுது. இன்னொரு மேகம் போயிட்டு அது எடுக்க போகுது. ஒரு நிமிஷம். சோ ஒரு சிதறிய ஒரு மேகம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா வந்து பெரிய மேகம் ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய மேகம்க்கு அப்புறம் இன்னொரு மேகம் இருக்கு. இன்னொரு மேகம் இருக்கு. இப்ப இந்த மேகத்துல இருந்து சின்ன ஒரு ஒரு மேகம் பிரிஞ்சு இன்னொரு மேகத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, காத்து அடிக்கும் போது அந்த மேகம் வந்து கரைஞ்சிருது. அந்த மாதிரி ஆயிடுமா என் வாழ்க்கை அப்படின்னு அர்ஜுனர் கேட்கிறாரு. அர்ஜுனருக்கு அப்படி ஆகாது. இது வந்து மத்தவங்களுக்காண்டி கேள்வி. அந்த சந்தேகத்தை அர்ஜுனன் பொது மக்களுக்காக எழுப்புகிறார். சந்தேகத்தை அர்ஜுனன் வந்து ஒரு தூய பக்தர். சோ அதற்கு விடை என்ன? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். சோ அது அர்ஜுனர் வந்து சந்தேகத்தை வைக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 40 புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, நற்செயல்களின் ஈடுபட்ட ஆன்மீக இவ்வுலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதில்லை. சோ ஃபர்ஸ்ட் வந்து அழிவுன்றது கிடையாதுன்ற. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆத்மான்றதுக்கு அழிவு கிடையாது.
இந்த உடலுக்கு தான் அழிவு. உடலை காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு செயல் பண்ணாலும் சரி, அது நன்மையா இருந்தாலும் சரி, தீங்கா இருந்தாலும் சரி, இந்த உடலை காப்பாற்ற முடியாது. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆன்மா ஒரு உடல் பிரிந்தக்கு அப்புறம் இன்னொரு உடலுக்கு போகும். தேகினோஸ்மின் யதா தேகி கௌமாரம் யுவனம் ஜரா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல ஆத்ம தத்துவா கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த உடல் முடிந்தக்கு பிறகு திருப்பி இன்னொரு உடல். எப்படி ஒரு ஒரு துணி கிழிஞ்சக்கு அப்புறம் அந்த துணியை நம்ம விட்டுட்டு புது துணி வாங்குறோமோ, அதே போல் இந்த உடல் முடிந்தவுடன் நம்மளுக்கு வேற ஒரு உடல் கிடைக்கிறது. கர்மா மற்றும் கர்ம நேத்திரன நம்மளோட செயல், நம்மளோட ஆசைக்கு ஏத்தாற் போல நம்ம கர்ம விளைவினுக்கு ஏத்தாற் போல நம்மளுக்கு ஒரு உடல் கிடைக்கிறது. சோ கிருஷ்ணர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு அழிவு அப்படிலாம் கிடையாது. நீ கற்பனை பண்ணாத. நீ இருப்ப. அடுத்தது கிருஷ்ணர் இலக்கை சொல்லப் போறார். டெஸ்டினேஷன், இலக்கு. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். சோ இங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட யோகி ஃபர்ஸ்ட் ஆத்மா புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் அதாவது ஹெவன்லி பிளானட்ஸ் ஃபர்ஸ்ட் அங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த பூலோகத்துல எங்க பிறக்கிறான்னா நல்லதோர் குடும்பம். நல்லோர்களின் குடும்பம்னா ஆன்மீக குடும்பம், ஆன்மீகவாதிகளின் குடும்பம் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். சோ கிருஷ்ணர் நம்ம கேட்கலாம், எதுக்கு பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஆக்சுவலா ஒரு ஒரு பிறப்பிலும் ஒரு தேவை இருக்கிறது. நம்மளுக்கு சில தேவைகள் இருக்கிறது. சராசரியான ஒரு தேவை, ஆடம்பரமான இல்ல, சராசரியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு தேவைகள்லாம் தேவை. நல்ல ஒரு வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு குடும்பம், தேவையற்ற ஒரு தண்ணீர், சாப்பாடு, இருக்க இடம், மேல ஒரு கூரை, இதெல்லாம். சோ இதெல்லாம் ஏற்கனவே இருந்தா நீ இதற்காக நீ கஷ்டப்பட தேவையில்ல. நீ ஆன்மீகத்தை நேரா போக்கஸ் பண்ணலாம். அதுக்காக கிருஷ்ணர் நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டுல போடுறார். நீ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது உன்னோட அத்தியாவசியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்பட தேவையில்ல. எல்லாமே இருக்கும் உனக்கு. உன்னோட ஆன்மீக பாதையை நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றார். அதே போல நல்ல ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறப்பதற்காக வழியை சேர்க்கிறார். அதுவும் பண்றார் கிருஷ்ணன். சோ கிருஷ்ணர் சொல்றான்னா, நல்ல ஒரு டிரான்சிடென்டல், அதாவது ஒரு ஆன்மீகவாதியின் குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். சோ அதுக்கு பிரபுபாத் பொருளுரையில தன்னோட உதாரணம் தர. என்ன உதாரணம்? நானும் இப்படிதான் பிறந்தேன். எங்க அப்பா அம்மா டிவோட்டீஸ். அவரோட குருவும் சொல்றாரு. அவரோட குருவும் என்ன சொல்றாரு, எங்க குருவும் பிறக்கும் போதே வைஷ்ணவர். நல்ல ஒரு குடும்ப வழிபாடு, கடவுள் வழிபாடு உள்ள குடும்பத்துல பிறக்கதா இருக்கு. என்னதான் பிறப்பு உண்டு. பிறப்பு ஒரு பாதிப்பு உண்டு. மனித வாழ்க்கையில பிறப்புன்றது நம்ம கையில இல்ல. ஆனா அதோட பாதிப்பு நம்மளுக்கு உண்டு. வாழ்க்கை முழுவதும் உண்டு. எந்த குடும்பத்துல, எந்த இடத்துல, எந்த நேரம், எந்த இடம், இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். நல்ல செல்வாக்கு உள்ள நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல டிவோட்டி ஃபேமிலில பிறந்தா நம்மளுக்கு ரொம்ப கண்டிசிவ். ஆன்மீகத்தில் வருவதற்காக ஆன்மத்தில் நம்மளோட டிராவல் ஜேர்னி அதை கண்டினியூ பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ கிருஷ்ணர் சொல்றார்,
திரும்பியும் 43 என்ன சொல்றாரு? சரி, நம்ம அது பார்க்கலாம். ம், 43 மொழிபெயர்ப்பு படி மாதாஜி. குரு மைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கின்றான். ஸோ நம்மளுக்கு வந்து பிறப்பு மாறினாலும் கூட ஆன்மீகத்தின் எந்த நிலையில் இருக்கிறோமோ அது கண்டினியூ ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உடல் மாத்திக்கொண்டே இருப்போம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளோட முந்தைய பிறவின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று, அந்த திவ்ய உணர்வு இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட ஆன்மீக உணர்வு, அது என்றுமே அழிவது கிடையாது. அது எங்க விட்டோமோ, நம்ம ஒரு 10% பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல இருந்து 11% இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாதிரி அது வந்து தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி இருக்கும். சோ அவன் மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கிறான். ஹரே இதுதான் கிருஷ்ணா. நம்ம வந்து சொல்லுங்க மாதாஜி. இந்த மனசும் ஆத்மாவும் பௌதிகமானது. மனசுன்றது பௌதிகமானது, ஆத்மான்றது வந்து ஆன்மீகமானது. ஓ ரைட். அதான் நான் யோசிச்சேன். ஏன்னா அழியக்கூடிய எல்லாம் பௌதிகமானது. சோ ஆத்மா அழிக்க முடியாது. ஆமா, ஆத்மாவை அழிக்க முடியாது. உடல் தான் வந்து அழியும். ஆத்மாவுக்கு என்றுமே ஆனா பௌதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து ஞானம் மற்றும் பதவி மற்றும் செல்வாக்கு மற்றும் செல்வந்தர்கள், உறவினர்கள் அனைத்தும் வந்து உடலோட போய்விடும். ஆனால் ஆன்மீகமாக நம்ம செய்யக்கூடிய தொண்டுக்கள், அதோட பலன்கள் நம்மளோட ஆத்மாவோட அடுத்த பிறவிக்கு போய்விடும். சோ நம்ம எங்க விட்டோமோ அதுதான் இங்க கிருஷ்ணர், அதுதான் வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அர்ஜுனரோட கேள்வி என்ன? ஒருவேளை நான் இந்த ஜென்மத்துல என்னால வந்து பக்தியை முழுமையாக பண்ண முடியவில்லை, எனக்கு பக்தி மேல ஆசை இருக்கு, ஆனா முழுமையாக என்னோட பக்தியை வந்து நான் வந்து பண்ண முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்துல நான் உன்னை நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்க வைக்கிறேன். அந்த குடும்பத்துல வந்து உனக்கு வந்து கஷ்டமோ, உனக்கு வந்து துன்பமோ, சாப்பாடு கவலையோ, இருக்கக்கூடிய இடமோ, இதெல்லாம் வந்து உனக்கு பிரச்சனை வராது. உனக்கு எல்லாமே இருக்கும். அதனால நீ வந்து உன்னோட ஆன்மீக பாதைய நீ தொடரலாம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை பயிலுனா கூட ஒரு அத்தியாவசியான பௌதீகம் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாருமே நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைவரும் காட்டில் போய் வாழ முடியாது. ரொம்ப குளிர்னாலும் தாங்க முடியாது, ரொம்ப வெயில்னாலும் இருக்க முடியாது. சோ இந்த மாதிரியான பௌதிக விஷயத்தினால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம். அது வந்து உண்மை, ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் போயிட்டு இமாலயாஸ்ல போயிட்டு உட்கார்ந்து நம்ம பண்ண முடியாது. தியானமோ கஷ்டப்பட முடியாது. ஆஸ்டரிட்டி. சோ தவம் இருக்க முடியாது. சோ ஒரு பேசிக்கான பௌதீகம் தேவை. ஒரு பேசிக்கான பௌதீகம் ரிக்வயர்மெண்ட் இருக்கனால சோ அதை நம்ம வந்து கிருஷ்ணர் பாத்துக்கிறேன்றார். சோ இதே மாதிரிதான் 2வது அத்தியாயத்திலயும் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஆன்மீக பாதையில் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு லாஸ் இல்ல அப்படின்றார். நோ லாஸ் ஆர் டிமினிஷன் இன் திஸ் பாத் நேகா விக்ரமா நாசோஸ்தி பிரத்யவாயனா ஸ்வல்ப அல்பஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயத். இது வந்து 2.40. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதாவது சின்னதா ஒரு ஆன்மீக விஷயம் பண்ணாலும் கூட அதோட பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். இந்த பாதையில எந்த ஒரு அழிவும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாதுன்றாரு. ஓகே, நன்றி நன்றி பிரபா. இப்ப 44 படிங்க மாதாஜி, மொழிபெயர்ப்பு.
தனது பூர்வ ஜன்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகின்றான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களில் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். சோ பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பூர்வ ஜென்மத்தில் வரக்கூடிய அந்த ஆன்மீக பலன்கள் இருந்தாலும் கூட தற்ஜென்மத்தில் இப்ப ஒருத்தர் பிறக்கிறார். இப்ப இங்க இந்த உதாரணம் சொல்றாரு. உதாரணம் இங்க ஹரிதாஸ் தாக்கூர், இது படிங்க மாதாஜி. ஹரிதாஸ் தாகூரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாகூர் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது எனும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாசாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினர். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரம்ம என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகின்றார். எனவே ஒருவன் தூய்மையடையாதவரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமம் ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல. சோ இங்க பிறப்பினால் அவர் ஒரு இஸ்லாமியர். யாரு? ஹரிதாஸ் தாக்கூர். ஆனா அவர் நாமாச்சாரியர்னா தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை திருநாமங்களில் ஜபிக்கின்றார். சோ சாஸ்திரங்களை என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் நாமமான ஹரே கிருஷ்ண உச்சனத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல. அதாவது ஒருவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா உச்சரிக்கிறான் அப்படின்றால் எல்லா சாஸ்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சம்ஸ்காரம், ரிச்சுவல்ஸ், எல்லா அனைத்தையும் யாகங்கள் எல்லாத்தையும் பண்ணி விட்டதாக சமம். அப்படிப்பட்ட ஒருவனாலதான் திருநாமத்தான இறைவனின் திருநாமத்தை தன் நாக்கில் சொல்ல முடியும், உச்சரிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. சோ அப்படி பார்க்கும்போது ஹரிதாஸ் தாக்கூர் தினமும் 3 லட்சம் வாட்டி சொல்லுவாராம். அப்ப அவர் பிறப்பினால் இஸ்லாமியர் இருந்தார் கூட அவர் ஒரு தூய பக்தர். ஏனென்றால் முன்னதாவே அவரு எல்லா சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணனால்தான் இந்த ஜென்மத்துல அவர் சான் பண்ண முடியுது. சோ இது ஒரு உதாரணம் அப்படின்றாரு. அதாவது பிறப்பினால் வர்றதல்ல, தன்னோட பூர்வ ஜென்மத்தில் வரக்கூடிய ஆன்மீக சக்தியினால் இந்த ஜென்மத்துல திருப்பி அதை கண்டினியூ பண்றாங்க. சோ இப்ப கிருஷ்ணர் மேலும் மேலும் உத்தரவாதமா சொல்றாரு அர்ஜுனோட கேள்விக்கு. சோ அர்ஜுனோட கேள்வி என்ன? அர்ஜுனன் என்ன உதாரணம் தராரு? அர்ஜுனோட கேள்வி என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? அர்ஜுனன் என்ன சந்தேகம் கேட்டார் கிருஷ்ணரிடம்? கிருஷ்ணரிடம் எந்த சந்தேகம் கேட்டார்? என்ன கேள்வி கேட்டார்?
யோகத்தில் முக்தி அடையாத அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டாரு பிரபு. ஆன்மீக பாதையில விட்டு சரி, பௌதிக பாதையை விட்டு ஆன்மீக பாதையில் வருகின்ற ஒரு யோகி இல்ல மனிதன் யோக ஆன்மீக பாதையில் தேர்ச்சி அடையவில்லை என்றால் அவனோட கதி என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன உதாரணம் தராரு அர்ஜுனரு? அர்ஜுனருக்கு சொல்றாரு, அந்த சிதறிய மேகங்கள் போல அப்படியே அவங்க அழிஞ்சு போயிருவாங்களா, அவங்களோட கதி என்ன அப்படின்னு சொல்லி அதுல திருப்பியும் அவரு ஒரு உதாரணமா கேக்குறாரு. வெரி குட். சோ அதுதான் கேள்வி. இப்போ அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு? யாருக்கு தெரியும்? கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு? அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து உயர்ந்த குடும்பத்துல பிறப்பாங்கன்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஜென்மத்துல உயர்ந்த குடும்பம்னா பணக்கார குடும்பம், ஆன்மீக வழியில போறதுக்கு எந்தவித தடையும் இல்லாத குடும்பம். பணக்கார குடும்பம் இல்லைன்னா ஆன்மீக குடும்பம் இதெல்லாம் வந்து பிறக்க வைக்கிறேன் அப்படின்ற. அப்போ ஒரு கேள்வி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்க போறீங்களா? நீங்க கேளுங்கம்மா. இல்ல, எனக்கு என்னன்னா, இப்ப பணக்கார குடும்பத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் எல்லாமே அந்த மாதிரி பௌதீகத்துல போற மாதிரி இருந்தானா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி இல்லையே இல்ல, பல கெட்ட பழக்கங்கள். அப்பனா எல்லா பணக்கார வீட்லயும் வந்து எல்லாரும் பக்தரா இருக்கணுமே, ஏன் இல்ல? அதான் கேக்குறேன். அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். நான் உன்னிட்டேன். மத்தவங்க கிட்ட கேட்கலாம், மத்தவங்க சொல்லுவாங்க. இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல செல்வந்தர் வீட்டுல வந்து பிறக்க வைக்கிறேன் அந்த மாதிரியான யோகி இல்ல பக்தர் வீட்டுல. ஓகே, பக்தர் வீட்டுல பிறந்தா ஓகே ஃபைன். செல்வந்தர் வீட்டுல பறக்க வைக்கிறேன். ஏன் செல்வந்தர் வீட்டுல பறக்க வைக்கிறேன் அப்படின்றாரு? எதனால வந்து கிருஷ்ணர் வந்து ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து செல்வந்தர் வீட்டுல பறக்க வைக்கிறேன் அப்படின்றாரு? பணத்துக்காக நம்ம எந்தவித கஷ்டமும் பட வேண்டாம், பௌதீக தேவைகளுக்காக எதுவுமே நம்ம பட வேண்டாம், நம்ம டைரக்டா நம்ம பக்தி செலுத்துறதுக்கு தடை இல்லை. சரி, ஓகே. அதனால பணக்கார குடும்பத்துல பிறக்கலாம் அப்படின்னு பிறக்க வைக்கிறாங்க. அந்த பௌதிக ரீதியான கஷ்டங்கள் இல்லை என்றால் நீ ஆன்மீகத்துல நிறைய போக்கஸ் பண்ணலாம், உன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாரு. ஆனா ஏன் நடைமுறை வாழ்க்கையில அப்படி இல்ல? ஏன் வந்து பணக்கார வீட்டுல அப்ப எல்லா பக்தர்களும் பணக்காரனா இருக்கணும்ல? பூர்வ ஜென்மத்துல அவங்களுடைய கர்மாக்கள்னால அவங்க இந்த மாதிரி பணக்காரங்களா பிறக்கலாம். சரிம்மா, பட் ஆனா பக்தி என்னாச்சு? அதனால எல்லா பணக்காரங்களுமே அந்த மாதிரி இல்லையே, அவங்களுடைய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரிதானே அவங்க வந்து பணக்காரங்களா பிறந்து பக்தி செலுத்துறாங்க. பக்தி செலுத்துறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா எல்லா பணக்காரங்களும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க பூர்வீகத்துல அந்த மாதிரி கர்மங்கள் பண்ணி வந்தவங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டும். ஆனா அவங்களுக்கெல்லாம் பக்தி கிடையாது, ஆன்மீகத்துல இல்லை. அப்படிங்கும் போது அவங்களுக்கு மறுபடியும் மறுபிறப்பு வரும், மறுபடியும் பிறந்து இது பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, கிருஷ்ணர்கிட்ட நெருங்கிக்கலாம் பக்தி செய்யறவங்க. ஓகே, சோ இப்ப வந்து அடுத்த வசனம் பார்க்கலாம். அது கிருஷ்ணர் சொல்றாரு அந்த மாதிரி பிறந்தக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றாரு. பிறக்க வைக்கிறது ஓகே, பிறக்க வைக்கிறது ஓகே. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? 45 படிக்குமா. மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகின்றான். இங்க பாத்தீங்கன்னா தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்களிலிருந்து தூய்மை பெற்று. சோ பணக்கார வீட்டுல பிறக்கிறது ஓகே, ஆனா
தூய்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குந்தி மகாராணி வந்து ஒரு பிரேயர் சொல்றாங்க, ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா ஸ்ரீபி, நல்ல ஒரு பிறப்பு, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கொண்ட இது, நல்ல அழகு மற்றும் நல்ல படிப்பு, இந்த 4 விஷயங்களும் இருக்கின்ற மனிதர்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும், ப்ரைடு வந்து அதிகமா இருக்கும். அவங்களால வந்து கிருஷ்ணர்கிட்ட தன்னடக்கமா அப்ரோச் பண்ண முடியாது கடவுள். ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி இருக்க எல்லாமே நிறைய காசு இருக்கு, நிறையன்னா எதற்காக நான் வந்து கடவுளை நம்பி இருக்கணும்? எதற்காக கடவுள்? காசு நிறைய இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல குடும்பத்துல இருக்கு, நல்ல அழகு இருக்கு, எனக்கு என்ன தேவை? இந்த உலகம் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல விழுந்துருவாங்க. சோ என்னதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும், என்னதான் வந்து சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அதை நன்றாக பயன்படுத்திக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது. மனித வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, தன்னுணர்வை புரிந்து கொண்டு, பகவானின் கிருஷ்ணரினுடன் உறவை புரிந்து கொண்டு, பக்தி தொண்டை செய்வதற்காக உயர்தர புத்தியை மனித வாழ்வில் கொடுக்கிறார்கள். அதை நாம் வீணடிக்க கூடாது. சோ அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த முயற்சி, தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்களிலிருந்து தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். இது வந்து யோகிக்கு. யோகிக்குனால யோகி ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி. பக்தனுக்கு வந்து பொறுத்தவரையும் கொடுக்கின்ற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. பக்தி தொண்டை ஸ்ரத்தையாக, உண்மையாக, சின்சியராக நம்ம பண்ணோம்னா இந்த வாழ்க்கையிலே நம்ம அடையலாம். நம்ம நிறைய ஜென்மம் எடுக்க தேவையில்ல. ஏன்னா பக்திக்கு அழிவு கிடையாது. பக்திக்கு அழிவு கிடையாது. பக்தி தொண்டை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். அதற்கு அழிவு அப்படிலாம் கிடையாது. ஆனா அதை நழுவ விடக்கூடாது. That become most unfortunate. ஒரு விஷயத்தை தெரியலனா ஓகே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலனா அதுதான் முட்டாள்தனம். நிறைய வாட்டி நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியாது அப்படின்னு, சரி ஓகே, விஷயம் தெரியலனா ஓகே, பட் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை திருப்பி நம்ம பயன்படுத்தலனா அதுதான் இன்னும் ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்கும். ஏன்னா தெரிஞ்சும் நம்ம விட்டு கைவிட்டுட்டோம் அப்படின்னு. சோ ஆன்மீக பாதையில வந்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு புரியுது எது நல்லது, எது கெட்டது, எது ஆன்மா, எது உடல், எது நம்மளோட வாழ்க்கைக்கு நிம்மதி தரும், எது ஆனந்தத்தை தரும், எது நம்ம வந்து பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரியான புரிதல் வந்து மனித வாழ்வில் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து கைவிட்டோம்னா நம்ம வந்து வீணடிக்கிறோம், நம்ம வந்து முட்டாள்தனம் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஒப்புறாங்கன்னா, தெரிஞ்சே விஷத்தை நம்ம சாப்பிடறோம்னு சொல்றாங்க பாகவதத்துல. அதை தெரிந்தே நம்ம வந்து பாய்சன் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து அதுக்கு வந்து பணக்கார வீட்டுல பிறக்க வைக்கிறதுக்கு பதிலா பேசாம ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வீட்டுல பிறந்தாலே நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு பணக்காரத்தன்மை வேணும். பணக்கார இல்ல, ஆக்சுவலா வந்து இது வந்து கிருஷ்ணர் வந்து யோகிகளுக்கு சொல்றாரு. சோ ஒரு பக்தனை பக்தர் வீட்டுல படுக்க வைப்பாரு, யோகிய வந்து பணக்கார வீட்டுல படுக்க வைப்பாரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இங்க நிறைய பேரை டீல் பண்றாருல்ல. வெறும் யோகியா பார்த்தோம், யோகி வந்து ஆஸ்டரிட்டி நிறைய பண்றாரு, நிறைய தவம் பண்றாங்க. சோ அதெல்லாம் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் வந்து அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, மேலோகங்களில் பிறக்க வைக்கிறான்றாரு, சொர்க்கலோகத்தில் பிறக்க வைக்கிறான். சொர்க்கலோகம் ஃபுல்லா இன்பம் தான். பயஸ் ஆக்டிவிட்டி, புண்ணிய கர்மங்களை பண்றதுக்கு பிறக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் பூமியில பிறக்கும் பொழுது நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்க வைக்கிறேன். அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலி அப்படின்றார். அரிஸ்டோகிராட்டிக்னா நல்ல செல்வந்தரம் வாய்ந்த ஒரு வீடு. பக்தர்களுக்கு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு பக்தரோட வீட்டுல பிறக்க வைக்கிறார். பட் எங்க பிறந்தாலும் வந்து பிறப்பு வந்து முடிவு பண்றது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப என் வீட்டுல நான் நிறைய பணம் வச்சு நல்லா டிவோட்டி ஆயிட்டேன். அப்படி கிடையாது. இது ஒரு ஆப்ஷன். பிறப்பினால் பக்தி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. தன் சங்கத்தினாலும் நம்மளுக்கு பக்தி வந்து எப்படி வந்துன்னா பக்தியில இருந்து தான் வருது, பிறப்பினால் வரல. பிறப்பினால் ஒரு அட்மாஸ்பியர் கண்டிசிவ், அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு குழந்தை படிக்கிறது வந்து ஒரு குழந்தை படிக்குது, ஓகே. அது நல்லா படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஓகே நல்ல ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்தா அந்த குழந்தை நல்லா படிக்கும். ஓகேங்களா? இப்ப குழந்தை படிக்கவே மாட்டுது, நல்ல ஸ்கூல்ல போட்டாலும் நல்லா படிக்க மாட்டுது அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து நம்ம பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு குழந்தைகிட்ட வந்து அந்த படிக்கிற குணம் இருக்கணும். அது நல்ல ஸ்கூல்ல போட்டோம்னா அது வந்து வாய்ப்பு நல்லா பெருகும். அந்த மாதிரிதான். சோ நம்ம வந்து அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சர் அப்படின்னுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து கல்ச்சர், கலாச்சாரம். நம்ம வந்து கலாச்சாரம் சொல்லலாம். கலாச்சாரம்னா என்ன, கல்ச்சர்னா என்னன்னா, கல்ச்சர் பேசிக்கலா வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அது ஒரு என்விரான்மெண்ட் ஃபார் கண்டிசிவ் டு க்ரோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கல்ச்சர் வந்து யோகட், அதாவது தயிர்ல வந்து கல்ச்சர் அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா அந்த பால் வந்து தயிராக மாறுகிறது. ஏன்னா அந்த பாக்டீரியா வளர்றதுக்கான ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்றாங்க. கலாச்சாரம் அப்படின்னா அதான். கலாச்சாரம்னா நம்மளோட ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக ஒரு உகுந்த ஒரு சுற்றுச்சூழல். அதுதான் கலாச்சாரம். அது கம்மியாயிட்டே வருது இப்போ. அது கம்மியாயிட்டே வருது. அப்படிலாம் இல்ல. அப்படி கலாச்சாரம்னா என்னன்னு கேக்குறாங்க. ட்ரெடிஷன்னா என்னன்னு கேக்குறாங்க. ரிச்சுவல்னா என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா அது வந்து மாடர்ன் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா தன் வாழ்க்கையில குறிக்கோள்ல ஆன்மீகம் இல்ல. ஆன்மீகம் இல்லாத போது கலாச்சாரம் சீரடைகிறது. நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. நம்மளோட ரிச்சுவல், நம்மளோட சம்ஸ்காரங்கள்லாம் மாறுகிறது. ஏன்? ஏன்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்ல. ஆன்மீகத்துல குறிக்கோள் இல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன அதுவும் தெரியாது. சோ இந்த மாதிரியான விஷயம் மாறும்போது நம்மளோட கலாச்சாரம் மாறுகிறது. சோ இந்த கலாச்சாரத்தை எப்படி அது கண்டிசிவா நம்ம வந்து ஒரு வீட்டுல வந்து இப்போ வீட்டுல அம்மா அப்பா வந்து சாமி கும்பிடுறாங்க, தினைக்கும் வந்து விளக்கேத்துறாங்க, தினைக்கும் வந்து பாட்டு பாடுறாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போறாங்க, அர்ச்சனை பண்றாங்க, வீட்டுல பூஜை பண்றாங்க. இந்த என்விரான்மெண்ட்ல ஒரு குழந்தை வளரும் பொழுது அதுக்கு நம்ம சொல்லி தர தேவையில்ல. ஓ, இதுதான் வந்து இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் வந்து சாமி. சோ அது நேச்சுரலா அந்த குழந்தை வந்து எடுத்துக்கும். அது ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட். அது ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட். இப்ப அம்மா அம்மாவும் கோயிலுக்கு போறது இல்ல, அப்பா அம்மா வந்து கோயில் சாமி கும்பிடுறது இல்ல, அம்மாவுக்கு சாமினா பிடிக்காது, அப்பாவுக்கு சாமினா பிடிக்காது, கோயில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனா போவாங்க. அப்படின்ற போது அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை இல்லைன்னா கலாச்சாரத்தை எடுத்துன்னு வர்றது ரொம்ப கஷ்டம். சோ இங்க கிறிஸ்டர் என்ன பண்றாருன்னா, எல்லார்கிட்டயும் பக்தி இருக்கு. எல்லார்கிட்டயும் பக்தி இருக்கு. ஆனா அவர் ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட் தராரு. நான் வந்து நீ இந்த ஜென்மத்துல வந்து உன்னால வந்து முழுமையா பண்ண முடியலையா? கவலைப்படாத. அடுத்த ஜென்மத்துல உனக்கு ஒரு நல்ல குடும்பத்துல நான் வந்து பிறக்க வைக்கிறேன்றாரு. இது ஒரு உத்தரவாதம். ஏன்னா வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நான் தேர்ந்தெடுக்க முடியாது. அடுத்த ஜென்மத்துல நான் எங்க பிறக்கணும்? எந்த இடத்துல பிறக்கணும்? எந்த குடும்பத்துல பிறக்கணும்? எப்படி பிறக்கணும்? எந்த உடல் வேணும்? என்ன மாரியான பருவம் வேணும்? என்ன மாரியான கலர் வேணும்? என்ன மாரியான நீளம், நெல்த் வேணும்? என்ன இதெல்லாம் என்னால தேர்ந்தெடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து நான் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் பை மெட்டீரியல் நேச்சர். அதாவது பிரகிருதி என்னை ஒரு இடத்தில் போடுகிறது. நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஏத்தாற் போல. ஆனா இங்க கிறிஸ்டர் வந்து உத்தரவாதம் தராரு. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வந்து ஆன்மீகம் பண்ணியா? ஓகே, பரவால்ல. கவலைப்படாத. நான் உன்னை வந்து நல்ல குடும்பத்துல பிறக்க வைக்கிறேன். அங்க வந்து உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ ஆன்மீகத்துல திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன ஆகும்னா, எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த செல்வாக்கு, செல்வந்தம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும்போது தூய்மையை விடுகிறோம். அதாவது கண்டாமினேட்டட் வித் மேட்டர். நம்ம அசோசியேட் பண்றோம். கண்டாமினேஷன் வித் மேட்டர். சோ அத நம்ம தவிர்க்கணும்னா we don't have to take chance. சோ இங்க வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல, என்னதான் வந்து இந்த ஜென்மத்துல முடிக்கலனாலும் அடுத்த ஜென்மத்துல நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஜென்மத்துல பண்ணிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கதான் ட்ரிக். நம்ம அப்படிலாம் குருஜி, சொல்லுங்கம்மா. பணக்கார குடும்பத்தில் பிறக்கும் பொழுது
ஒரு வயசு வரை அவன் அந்த சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டு வரான். ம் அப்ப அவன் பக்தி தொண்டு செய்வதற்கு திரும்ப முதல்ல இருந்து துவங்கணும். பக்தி தொண்டு ஏற்ற- பக்தி 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 தொண்டு செய்வதற்கு அவன் ஏதாவது ஒரு சங்கம் ஸ்பார்க் ஓ. ஏற்படணும். ம். முதல்ல இருந்தெல்லாம் வேணாம். ஏற்கனவே பண்ணதுல கவரப்பட்டு இருக்குது, மூடப்பட்டு இருக்கிறது. அந்த மூடப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்த அவங்க ஏதாவது திருப்பி பக்தியில டச்சுக்கு வரணும். இட் வில் கம். அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ். எல்லாருமே ஒரு வகையில பார்த்தோன்னா பக்தி தொண்டு பண்ணிட்டு அவங்க இப்போ ஒரு மயக்கத்துல இருக்காங்க, பௌதீக மயக்கத்தில் இருக்கிறார்கள். நம்ம பக்தர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள தெளிய வைக்கணும். எப்படி? பிரசாதம் கொடுக்கலாம், புத்தகம் கொடுக்கலாம், பகவத்கீதா பத்தி பேசலாம், பகவத்கீதாவை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நம்ம அவங்கள ஹெல்ப் பண்றோம். வி ஆர் ரிவைவிங். அவங்கள புத்துணர்வாக மாற்றுகிறோம். ஸோ அதுதான் இங்க கிரிட்டிக்கல் ப்ரீச்சிங். பிரச்சாரம் எதுக்கு பண்றோம்னா ஸோ உண்மையான ஒரு உதவி. பிரச்சாரம்ன்ற பாத்தீங்கன்னா உண்மையான உதவி. எல்லா ஜீவாத்மாக்களும் கடவுளோட ஒரு பந்தம் இருக்கிறது. அந்த பந்தத்தை மறந்துவிட்டு தற்காலிகமான பந்தம் இந்த பௌதிக உலகத்தினால், பௌதிக உடல்னால் நாம் நிரந்தரம் சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு மாயை, ஒரு இல்யூஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்கள நம்ம விழிப்புணர்வாக எழுப்புகிறோம். எப்படி ஒரு தூக்கத்துல இருக்கும் போது ஒரு அலாம் காக்கு நான் அவனை எழுப்புகிறதோ, அதே போல இந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவனை அந்த அறியாமையிலிருந்து எழுப்புகிறோம். அதுதான் உண்மையான உதவி. ஒரு ஜீவாக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு உதவி. சோ கிருஷ்ணர் அடுத்தது 46 என்ன சொல்றாரு? ம் 46 படிக்கும்போது, தவம் புரிந்தவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் ஜோகி சிறந்தவன் ஆவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் ஜோகியாக இருப்பாயாக. இந்த மொழிபெயர் படி. யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரமபூரண சக்தியுடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பல்வேறு பயிற்சியாளர்களால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு முறை பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்ம யோகம் எனப்படுகிறது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது. முழுமுதற் கடவுளுடனான பக்தி தொண்டினால் நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுகிறது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வே. இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. பக்தி யோகமே பூரண ஆன்மீக ஞானமாகும். எனவே வேறெதுவும் இதைவிட உயர்ந்ததாக முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழுமுதற் கடவுளின் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பலநோக்கு செயல் வெறும் கால விரயமே. எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமே ஆகும். இது பின்வரும் ஸ்லோகத்திலும் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஒருவன் யோகியாக இருக்க வேண்டும். ஆனா எந்த யோகி? பல வகையான யோக முறைகள் இருக்கு. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா. சோ இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா. ஆனா எல்லா யோக முறையிலும் சிறந்தது பக்தி யோகமே அப்படின்றார். ஏன்னா கிருஷ்ணர் அதுதான் சொல்ல போறாரு. இப்ப என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயம் பாத்தீங்கன்னா
ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுறாங்க. நான் வந்து உடல் இல்ல, நான் ஒரு ஆத்மா. சரி, ஓகே. அந்த ஆத்மா யாருது? கிருஷ்ணர். ஓகே. இந்த ஆத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு உறவு உண்டு. நம்மளுக்கும் ஒரு ஜீவாத்மாக்கும் கடவுளோட ஒரு யுனிக், ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு. சரி. அந்த உறவை எப்படி வந்து புதுப்பிக்கிறது? இல்ல அந்த உறவை எப்படி வந்து மீட்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் யோகா. யோகான்னா கனெக்ஷன். அந்த ஆத்மாவ கடவுளோட கனெக்ட் பண்றது. சரி, ஓகே. அதை தன் வேலை மூலமாக, செய்கின்ற செயல் மூலமாக பண்ணா அது கர்ம யோகா. ஞானம், நாலேட்ஜ் மூலமாக பண்ணா ஞான யோகா. யோக முறை மூலமாக பண்ணா அது வந்து அஷ்டாங்க யோகா. பக்தி மூலமாக பண்ணா அது பக்தி யோகா. இதனால வந்து கிருஷ்ணர் வந்து சில வகையான பாதைகள் சொல்றார். கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. சோ இது வந்து இந்த மொத்தம் இந்த 6 அத்தியாயங்கள். 6 அத்தியாயங்கள்ல வந்து இந்த யோக முறைகள், யோகா லேடர் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த 6வது அத்தியாயத்துல லாஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வெர்ஸ் இதுதான் வந்து 6.47 இதுதான் வந்து கடைசியான வசனம். ம். சோ இந்த வசனம்ல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லப் போறார்ன்னா, எல்லா யோக முறையிலும் சிறந்த யோகம் வந்து பக்தி யோகமே அப்படின்னு சொல்லப் போறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அத்தியாயங்கள், அடுத்த வசனங்கள், அடுத்த பகவத்கீதால அடுத்த செக்ஷன் போறோம். சோ இப்ப பகவத்கீதால வந்து 18 அத்தியாயங்கள் 3 ஆறாக பிரிக்கிறார்கள். 1 to 6, 7 to 12, 13 to 18 இந்த மொத்தம் 6. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 to 12 ஃபுல்லா பக்தி தான். கிருஷ்ணர் வந்து பக்தி யோகா, பக்தியை பத்தி தான் பேச போறாரு. அவரை பற்றியும், அவருக்கும் அந்த ஜீவாக்கும் உள்ள உறவை பற்றியும் அதுதான் முழுக்க முழுக்க பேச போறாரு. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நிறைய யோகம்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா சிறந்தது பக்தி யோகமே அப்படின்றாரு. சோ அதுதான் வந்து அடுத்த வசனம் பார்க்க போறோம். சோ அடுத்த வசனம் நம்ம ரீட் பண்றோம். படிங்க மாதிரி. மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். சோ கிருஷ்ணர் இங்க சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றாரு. சோ இங்க வந்து தெளிவா கிருஷ்ணர் சொல்றாரு. எந்த யோக முறையில நிறைய யோக முறை இருந்தாலும் எனக்காக அன்பு தொண்டு செய்பவனும் என்னை எண்ணி என்னை மனதில் வைத்திருப்பவனும் அவன் தான் வந்து உயர்ந்தமான யோகி அப்படின்றார். சோ இது வந்து ஆஹ் கிருஷ்ணரோட அபிப்பிராயம். அவர் சொல்றாரு. ஏன்னா நிறைய ஏன் அப்போ வந்து கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து நிறைய யோகத்தை பத்தி பேசுறாரு, டைரக்டா பக்தியை பத்தியே பேசலாம்ல கிருஷ்ணர் அப்படின்னு. சோ கிருஷ்ணர் வந்து ஆஹ் ஆன்மீகம்ன்றது பாத்தீங்கன்னா ஆஹ் யார் வேணா எங்கிருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணா எங்கிருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நம்மளோட இலக்கு வந்து நம்ம வந்து தெரியணும். எது வந்து நம்மளோட இலக்கு அப்படின்னு. சோ ஒருத்தர் கர்ம யோகால இருக்கலாம், ஒருத்தர் ஞான யோகால இருக்கலாம், ஒருத்தர் கர்ம காண்டால இருக்கலாம். எல்லாருமே எந்தெந்த இடத்துல இருந்தாலும் தே கேன் ஸ்டார்ட். அதாவது வந்து ஆன்மீகத்துல தன்னோட என்ன பண்றாங்களோ அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கலாம். ஆனா முழுமையாக எப்படின்னா அது கடைசியில கிருஷ்ணரிடம் சரணடைவது. அதுதான் வந்து முழுமையான ஒரு இலக்கா இருக்க வேண்டும். பக்தி யோகம், பக்தியுடன் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது. அந்யா அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ண அனுசீலனம் பக்திர் உத்தமா. அதான் ஞானத்தை கைவிடுதல், கர்மத்தை கைவிடுதல், யோக முறைகளை கைவிடுதல், உன்னதமான கிருஷ்ணருக்கு திருப்தி தர மாதிரியான தொண்டை செய்வது அதுவே உத்தம பக்தி அப்படின்றாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம்னா சோ கிருஷ்ணர் வந்து என்னதான் வந்து அஷ்டாங்க யோகா சொன்னாலும் அது வந்து யோகிய முறைகள் எல்லாரும் சொன்னாலும் கடைசியில பக்தி தான் சிறந்தது அப்படின்றாரு. உம் உம்
கேள்வி ஏதாவது இருக்கா? சோ யோகா அப்படின்னா பக்தி யோகா தான். யோகா அப்படின்னா பக்தி யோகா தான். அனைத்து யோக முறைகளும் பக்தியில் முடிவடைகிறது. கர்மா, தியானா, அஷ்டாங்கா எல்லா யோக முறைகளும் பக்தியில் முடிவடைகிறது. சோ யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தி யோகா மட்டுமே. சோ அதுதான் வந்து இந்த அத்தியாயம். அதாவது என்னதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அஷ்டாங்க யோகா அத்தியாயத்தை தெளிவுபடுத்தினாலும் கடைசியில் கிருஷ்ணர் அபிப்பிராயம் என்ன சொல்றாருன்னா பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்றார். பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்றார். ஓகே, எனி கொஸ்டின் சோ ஃபார் வாட் வி டிஸ்கஸ்? சோ பார்த்தோம், நம்ம வந்து அர்ஜுனர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்துல நல்ல ஒரு பிறப்பில் நல்ல ஒரு பக்தி தொண்டில் பிறக்க வைக்கிறேன் அப்படின்றாரு. அதை எப்படி செய்யணும்? யோகியா எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும், எல்லா சிச்சுவேஷன்லயும், எல்லா நிலைமையிலையும் ஒருவன் யோகியாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து 46ல பார்த்தோம். எப்படிப்பட்ட யோகி? பக்தி யோகியாக இருக்க வேண்டும். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அஷ்டாங்க யோகியா இருந்தாலும் சரி, கர்ம யோகி, ஞான யோகி, எல்லா யோகியா இருந்தாலும் சரி, பக்தி யோகி தான் சிறந்தது. என்னோட அபிப்பிராயம் அதுதான் அப்படின்றார். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஞானி அப்படின்றதுக்கும் யோகிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஞானினா வந்து ஞானம்னா நாலேஜ், அறிவு. யோகினா வந்து தபஸ்வி, ஆஸ்டரிட்டி. இப்ப வந்து ஞான யோகி, ஞான யோகினா எவன் ஒரு, அதாவது எந்த ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் இருந்தாலும் யோகி தான். அதாவது வந்து என்ன பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான மார்க்னா வந்து மனக்குழப்பத்தில் ஈடுபடுவார்கள். சாஸ்திரங்கள் நிறைய படிப்பார்கள். மனக்குழப்பத்தில் ஈடுபட்டு எதெல்லாம் ஆன்மீகம், எதெல்லாம் பௌதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓ இது தப்பு, அது தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ப்ராசஸ் எப்படின்னா, எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அது ப்ராசஸ். நெகட்டிவ் அப்ரோச். இப்ப பக்தி யோகி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச். எதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப அர்ஜுனர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? கிருஷ்ணா, போர் செய்வது தப்பு. ஏன்னா நிறைய பேரை சாவடிப்போம், நம்மளுக்கு பாவம் வரும். அதனால போர் பண்ணக்கூடாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தியான மார்க் மாதிரி. ஏன்னா வந்து ஓ இது பண்ணா தப்பு, இத விட்டுணும். அது பண்ணா தப்பு, அதை விட்டுணும். இது வேணாம், இது மாயை, அது மாயை, அப்படி. கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, உன்னோட உன்னோட கடமை என்ன? நீ ஒரு சத்திரியன். உன்னோட கடமை நீ போர்க்களத்தில் போரிடுவது. அந்த கடமையை நீ எனக்கு அர்ப்பணிப்பாயாக. இதுவே பக்தி அப்படின்றாரு. சோ பக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ, உங்க புலன்களால என்ன பண்ண முடியுமோ அத கிருஷ்ணருக்கு நீங்க பண்ணுங்க. கிருஷ்ணருக்காக பண்ணுங்க. உனக்காண்டி இல்ல, கிருஷ்ணருக்காண்டி பண்ணுங்க. அதுவே பக்தி ஆயிடும். சோ இது ரொம்ப வந்து பிராக்டிகலான ஒரு மெத்தட். அந்த ஞான மார்க் பாத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க, சாஸ்திரங்கள் படிப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் என்ன? எல்லா செயல்களையும் கைவிடுவதல். ஏன்னா செயல் செஞ்சா அதுல பாவம் வருது, செயல் செஞ்சா புண்ணியம் வருது, அதை அனுபவிக்க வேண்டும். அதனால செயலே செய்யலன்னா அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப ஏதாவது பண்ணோம்னா ஒண்ணு பாவம் வரும், இல்லைன்னா புண்ணியம் வரும். அந்த பாவத்தையும் புண்ணியம் அனுபவிக்கிறதுக்கு திருப்பியும் பிறக்கணும். அப்ப என்ன சொல்யூஷனு? செயல் செய்யாம இருக்கணும். செயல் செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப என்ன பண்ணுவான்? காட்டுக்கு போயிடுவான். யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. போயிட்டு ஏதாவது ஒரு குகையில உட்காந்துப்பான். வெளியே வந்து பேசினாதானே பிரச்சனை. மத்தவங்க கிட்ட பேசினாதானே பிரச்சனை. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்படியே போனாலும் மனசு இருக்கே, மனசு ஒரு குரங்கு மாதிரி சும்மா விடுமா? தகுதி இல்லைன்னா மனசுல தேவையில்லாத கற்பனைகள். கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு. நம்மளோட கவலையும் நம்மளோட ஐயோ அதை விட்டுட்டேனே, இதை விட்டுட்டேனே, தெரியாம வந்துட்டேனே, திரும்பி போயிடணும், நான் திரும்பி போனோன்னு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரியான யோசனை இருக்கும். ஓகேங்களா மாதாஜி? புரியுதா? பிரபு, முந்தின அத்தியாயத்தில் நாம படித்தோம் 3 வித ஆன்மீகவாதிகள் என்று. உங்கள் ஞானி வந்து அருவவாதி,
யோகி Correct. வந்து தியானம் செய்பவன், அப்புறம் பக்தன். கரெக்ட் ம். கரெக்ட் மாதாஜி. ம். 3 பேரும் வந்து இந்த உலகத்தை விட்டு வெளியே போவதற்காக ஆசைப்படுகிறார்கள். ம். எவன் ஒருவன் ஆன்மீகவாதினா யாரு? இந்த பௌதிகத்தை விட்டு மோட்சத்தை அடைவதற்காக விண்ணப்பம் அல்லனா ஆசைப்படுகிறார்கள். அதில் 3 பேர் இருக்காங்க. டிரான்சிடென்டலிஸ்ட் ஆர் 3 people. ஞானி, யோகிஸ் அண்ட் பக்திஸ். இதுல உயர்தர யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகம். அவ்வளவுதான். சாவித்ரி மாதாஜி. சொல்லுங்க ஜி, ஓகே. சொல்லுங்க ஜி. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சா? வந்துருச்சுங்க ஜி, வந்துருச்சு. சூப்பர். ஞானி நீங்க யோகி, இன்னொன்னு ஞானி யோகி, இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? கர்மியா? ஓ ஓ ம். ஓகேங்க ஜி. ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த 6வது அத்தியாயம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம 7வது அத்தியாயம் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அந்த யோகா முறைகள், பல வகையான யோகா முறைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இல்லை. இப்ப இதுக்கப்புறம் பக்தி தான் இருக்கும். ரொம்ப தெளிவான நம்மளுக்கு வந்து புரியும். ஓகே, பக்தி தான், அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். சில பிரபுபாத் கி ஜெய். தேங்க்யூ பிரபு. Hare Krishna, Prabhu. Thank you. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு.